வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சினிவேல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் அதாவது 2025 ரிலீஸ் ஆன படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 படங்கள் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம். 10ஆவதாக அருண்குமார் அவரோட டைரக்ஷனில் விக்ரம், துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் நடித்த வீரதீர சூரன் திரைப்படம் 70 கோடியை வசூல் பண்ணி 10ஆவது இடத்துல இருக்குது. 9ஆவது இடத்துல என்ன திரைப்படம் இருக்குன்னா, சசிகுமார், சிம்ரன் அவங்க இணைஞ்சு நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தான். இந்த படம் ஒரு ஃபேமிலி படம். இதில் காமெடி சீன்ஸும் நிறைய இருந்தது. இந்த படம் 91 கோடியை வசூல் பண்ணி 9ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தபடியாக 8ஆவது இடத்துல என்ன படம் இருக்குன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன கமல் மற்றும் சிம்பு காம்பினேஷனில் உருவான தக் லைஃப் திரைப்படம். இதை மணிரத்னம் தான் இயக்கியிருந்தார். இது ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் பெற்றிருந்தாலும் இந்த படம் 97 கோடியை வசூல் பண்ணி 8ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தது ஸ்டோன் பெஞ்ச் தயாரித்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யாவோட நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் 3 வகையான ஜானரில் இந்த படம் இருந்தது. இது 100 கோடியை வசூல் பண்ணி 7ஆவது இடத்துல இருக்குது. 6ஆவது இடத்துல என்ன படம் இருக்குன்னா, விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்கள நடிப்பில் ஆர்கே சுரேஷ் இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. பாண்டியராஜ் அவர்களோட டைரக்ஷனில் உருவான தலைவன் தலைவி திரைப்படம் 2 கோடி வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹிட்னே சொல்லலாம். இந்த படம் 6ஆவது இடத்துல இருக்குது. 5ஆவது இடத்துல என்ன திரைப்படம் இருக்குன்னா, சேகர் கமுலா அவரோட டைரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுன் இவங்களாம் நடித்த குபேரா திரைப்படம் 130 கோடி வசூல் பண்ணி 5ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தபடியாக 4ஆவது இடத்துல என்ன படம் இருக்குன்னா, மகிழ் திருமணியோட டைரக்ஷனில் லைகா ப்ரொடக்ஷன் தயாரித்து அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் 145 கோடியை வசூல் பண்ணி 4ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தபடியாக 3ஆவது இடத்துல என்ன திரைப்படம் இருக்குன்னா, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்து அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் பிரதீப் ரங்கராஜன் நடித்த டிராகன் திரைப்படம் 150 கோடி வசூல் பண்ணி 3ஆவது இடத்துல இருக்குது. 2ஆவது இடத்துல எந்த திரைப்படம் இருக்குன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட டைரக்ஷனில் அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் 280 கோடியை வசூல் பண்ணி 2ஆவது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல என்ன படம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனான நிறைய ஒரு பட்டாளமே நடித்த கூலி திரைப்படம் தான். இந்த படம் இப்போ 25 டேஸை தாண்டி கூட்டிகிட்டு 555 கோடி வசூல் பண்ணி இந்த படம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இன்னும் இதோட ஃபைனல் எவ்வளோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு இன்னும் வரல. பட் ஆனால் 25 டேஸில் 555 கோடியை வசூல் பண்ணி இந்த வருடத்தோட முதல் ஹையஸ்ட்டு கலெக்ஷன் திரைப்படமாக கூலி படம் இருக்குது. இந்த மாதிரி சினிமா நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்